பிரான்சிஸின் உடல் வாட்டிகனில் நல்லடக்கம் செய்ய இறுதிச் சடங்கு. போப் பிரான்சிஸ் விருப்பப்படி எளிமையான முறையில் உடல் அடக்கம் செய்ய ஏற்பாடு. To you live from St. Peter's Square. போப் பிரான்சிஸ் உடலுக்கு முர்மு, ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்று இறுதி மரியாதை. போப் பிரான்சிஸின் சேவையை இந்த உலகம் ஒரு நாளும் மறவாது. இறுதிச் சடங்கு நடைபெறுவதையொட்டி பிரதமர் மோடி நிகழ்ச்சி பதிவு. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாய்க்கான 18% GST வரியை அரசே ஏற்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடி சிறை தண்டனை. சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி. உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் மசோதா தாக்கல். மதுராந்தகம், அரக்கோணம், குளித்தலை உள்ளிட்ட 6 இடங்களில் புதிய சார் கருவூல அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். சட்டப்பேரவையில் அறிவிப்பை வெளியிட்டார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. குறைந்த வட்டியில் சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் நுண்கடன் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் மதிவேந்தன் அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 100 பள்ளிகளில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை பள்ளிக்கூட திட்டம் விரிவுபடுத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு. ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோவையில் தாவேக பூத் கமிட்டி முகவர்கள் கருத்தரங்கில் பங்கேற்றார் நடிகர் விஜய். அனுமதி பெறாதவர்களும் கூட்டத்தில் பங்கேற்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. தமிழகத்தில் வருகிற மே 2ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தயார் நிலையில் இந்தியாவின் 5 போர்க்கப்பல்கள். தேசப்பணிக்கு தயார் என இந்திய கடற்படை அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் மலையேற்ற நடவடிக்கைக்கு மாநில அரசு தடை. தீவிரவாத தாக்குதலை அடுத்து அதிரடி நடவடிக்கைகளில் ஜம்மு காஷ்மீர் அரசு. பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலிய தலைநகர் மெல்போர்னில் உள்ள இந்தியர்கள் போராட்டம். ஃபெடரேஷன் ஸ்கொயர் முன் பயங்கரவாதத்துக்கு எதிராக கண்டன முழக்கு. பசிபிக் பெருங்கடலின் அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஈக்வடாரில் பயங்கர பாதிப்பு. கட்டடங்கள் இடிந்து விழுந்ததுடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். தாய்லாந்தில் பயிற்சியின் போது விமானம் கடலில் விழுந்த விபத்து. காவல்துறை அதிகாரிகள் 6 பேர் நீரில் மூழ்கி பலி. IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா, பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேற தீவிரம்.